கடல் வழியாக நைல் நதி வழியாக எகிப்து மண்ணுக்குள் அந்த புனித பெட்டி நுழைந்த போது அன்றைய எகிப்து மன்னரும் ஒட்டுமொத்த பெருமக்களும் இராணுவ வீரர்களும் தங்களின் காலணிகளை கலற்றி எறிந்துவிட்டு வெறும் காலோடு கண்ணீர் மல்க பக்தி பெருக்குடன் ஓடி வந்து வரவேற்றார்கள். அப்படி வரவேற்று தங்கள் அரண்மனைக்குள்ளேயே பத்திரமாக அடக்கம் செய்த இடம்தான் இந்த மஸ்ஜிதுல் ஹுசைன் பள்ளிவாசல். சகோதரர்களே, இங்கேதான் நாம் வரலாற்றை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் புனித சிரசு உண்மையில் எங்கு இருக்கிறது? எகிப்தின் வரலாற்று அறிஞர்களிடம் பெரும் கருத்து வேறுபாடுகள் உள்ளன. அது மதீனாவில் ஜன்னத்துல் பக்கீயிலே இருக்கிறது என்றும், தமஸ்கஸில் இருக்கிறது என்றும், இல்லை கர்பலாவிலேயே உடலோடு சேர்க்கப்பட்டு விட்டது என்றும் பல வலுவான ஆதாரங்களும் கூறப்படுகின்றன. அதனால் எகிப்திற்கு இந்த தலை கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படும் வரலாறு 100% உறுதியானது கிடையாது. இது ஒரு வரலாற்று செய்தி மற்றும் வாய்வழி நம்பிக்கை மட்டுமே. ஆனால் இந்த தகவல் உண்மையோ பொய்யோ, எகிப்து மக்கள் நாயகத்தின் குடும்பத்தின் மீது வைத்துள்ள அளப்பரிய பாசத்திற்கு இந்த பள்ளிவாசல் ஆகச்சிறந்த சாட்சியாகும். இந்த